السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த சிறிய பயான் அமர்விலே நாம் இஸ்லாத்தின் அடிப்படைகள் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்த நபி மொழிகளில் சிலவற்றினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் முஸ்னத் பஸார் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபி மொழி, இது தாரகுத்னி போன்ற பல்வேறு நூல்களிலும் மிக உறுதியான அறிவிப்பாளர் தொடர்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபி மொழி. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சூரத்துல் யூனுஸ் என்ற அத்தியாயத்தின் 26வது வசனம், லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா, எவர்கள் இந்த உலகத்திலே நன்மைகள் செய்கிறார்களோ, நல்லதை செய்கிறார்களோ, அவர்களுக்கு மறுமையில் மிக அழகானது இருக்கிறது. மிக அழகானது என்று சொன்னால் சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது. வஸியாதா, இன்னும் அதிகப்படியானவைகளும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த அதிகப்படியானவை என்ன என்றால் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள். இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா நூது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்த பிறகு, கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்தை சென்று அவர்கள் சொர்க்க இன்பங்களிலே இருக்கும் பொழுது அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு ஒரு அழைப்பாளர் சொர்க்கவாசிகளை அழைத்து கூறுவார், யா அஹ்லல் ஜன்னதி இன்னலக்கும் மவ்இதன் லம் துஅதவ், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு வழங்கப்படாத ஒரு வாக்குறுதி இருக்கிறது என்று என்ன செய்வார், ஒரு அழைப்பாளர் சொர்க்கவாசிகளை பார்த்து கூறுவார். அப்ப சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்வார்கள், அலம் யுபய்யிர் உஜூஹனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா, வயுதுகில்னா ஜன்னா, எங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா, இதற்கு மேல் எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அல்லாஹ் தான் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டானே என்று என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகள் பதிலளிப்பார்கள். அப்ப அந்த அழைப்பாளர் மீண்டும் கூறுவார், யா அஹ்லல் ஜன்னா இன்னலக்கும் மவ்இதன் லம் துஅதவ், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு வழங்கப்படாத நிறைவேற்றப்படாத ஒரு வாக்குறுதி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் அது போன்ற பதிலையே மீண்டும் சொல்வார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எத்தஜல்லா லஹும் ரப்புஹும் தபாரக வ தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தன்னுடைய தோற்றத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, எவர்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும் இருக்கிறது, மிக அழகியதும் இருக்கிறது, வ ஜியாதா அதிகப்படியானதும் இருக்கிறது. அதிகப்படியானது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை, அல்லாஹ்வுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு இன்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே கூறுகின்றான், அதை தொடர்ந்து யர்ஹகு வலா யர்ஹகு உஜூஹஹும் கதரு வலா தில்லா, அவருடைய முகங்களை, சொர்க்கவாசிகளுடைய முகங்களை இழிவோ இருளோ அது சூழ்ந்து விடாது. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, இவர்கள் தான் சொர்க்கவாசிகள், ஹும் ஃபியா ஹாலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஇதுன் நவர இலா வஜிஹில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் வாக்களிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். இந்த செய்தி இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையை நமக்கு எடுத்துரைக்கிறது.
என்ன அடிப்படை என்று சொன்னால், இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவமற்றவன் என்கின்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க ஏராளமான குர்ஆன் வசனங்களுக்கு எதிரான ஒரு நம்பிக்கை, ஏராளமான நபிமொழிகளுக்கு எதிரான ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கென்று ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை நாம் மரணிப்பதற்கு முன்பாக பார்க்க முடியாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். உங்களில் எவரும் லை யரா அஹதுக்கும் ரப்பக்கும் கப்ல மௌத்திஹி, உங்களில் எவரும் தன்னுடைய இறைவனை அவருடைய மரணத்திற்கு முன்பாக பார்க்க முடியாது. அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக பார்க்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நம்மள யாரும் மௌத்தா போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்நாளில் சில முகங்கள், மறுமை நாளில் சில முகங்கள் மலர்ச்சியோடு இருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், கூறுகின்றான். பொதுவாக இஸ்லாமிய பாட்டுகள் என்று சொல்லக்கூடிய கவிதைகள்ல பாட்டுக்கும் இஸ்லாம் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாத்தோடு ஒன்றை தொடர்பு படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க வேண்டும். என்றாலும் நாகவடிவா படித்த பாட்டுகளை இஸ்லாமிய பாட்டுகள் என்று சமுதாயத்தில் புழக்கத்தில் நம்ம என்ன செய்யறோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு பாட்டு, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இசை என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. அந்த பாடல்களில் அதிகமாக எந்த கருத்து திணிக்கப்பட்டிருக்குன்னா, இறைவன் ஒன்றுமே இல்லாதவன், உருவமற்றவன் என்கின்ற ஒரு கொள்கை திணிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உருவமற்ற ஏக தெய்வ கொள்கையை தரணி எங்கும் நிலைத்து நிற்க செய்தவர் ஒரு கவிதையில சொல்லுவார். அதுபோன்று உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர், உருவமற்ற இறைவனுக்கும் உண்மையானவர் அப்படின்னு செய்வாங்க, பாட்டுல சொல்றாங்க. அப்போ முஸ்லிம்களுக்கு மத்தியில இன்றைக்கு தவறான கொள்கை எப்படி பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இறைவன் உருவமற்றவன் என்ற கொள்கை பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போன்று அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அவனுடைய படைப்பினங்கள் என்று சொன்னா அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பினம். அவனுடைய படைப்பினங்களில் எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு நிகராகி விட முடியாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அதிகாரத்தில் அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை என்று நம்புவதோடு எந்த படைப்பினத்திற்கும் ஒப்பாகாத வகையில் அல்லாஹ்விற்கு என்று ஒரு தோற்றம் இருக்கிறது. அதே மூமின்கள் மறுமை நாளில் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். இந்த உலகத்துல யாரும் அல்லாஹ்வை பார்த்ததும் இல்லை, பார்க்கவும் முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு கோரிக்கை வைத்தார்கள். கால ரப்பி அரினி அன்சுர் இலைக், இறைவா உன்னை எனக்கு காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், காலதன் தரானி, நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல நம்முடைய பார்வைக்கு பார்க்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கவில்லை. லா துதுரிகுல் அபுசார், மனித பார்வைகள் இறைவனை அடையாது. நம்முடைய மனித பார்வைகளால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பார்வையால் நாம் இறைவனை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னா, லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது என்று சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. என்றாலும் அல்லாஹ் சொன்னான், வலாக்கினில் இலல் ஜபல், நீங்க இந்த மலையை பாருங்கள். ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலை அதனுடைய இடத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். ஏன்னா மனிதனை விட பல மடங்கு உறுதியானது மலைகள். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு ஜபல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலைக்கு காட்சி தந்த போது ஃபஜஅலஹு தக்கா, அந்த மலை சுக்கு நூறாக அல்லாஹ் வெடிக்க செய்து விட்டான். ஃபஹர்ர மூசா சைகா, மூசா மயங்கி விழுந்து விட்டார். அப்போ அவர் மயக்கம் தெளிந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்தார், இறைவனும் பாவ மன்னிப்பு கோரினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் பயணம் போய்விட்டு வந்த பிறகு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹல் ரஐத ரப்பக், நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்தீர்களா? அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹுவ நூர், அல்லாஹ் ஒளியானவன், அன்னா அராஹு, நான் அவனை எப்படி பார்க்க முடியும்? அல்லாஹ் ஒளியானவன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்கு அல்லாஹ் ஒரு திரையை வைத்திருக்கின்றான். மற்றொரு ஹதீஸ் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜாபுஹு நூர்,
அல்லாஹ்வுடைய முகத்தை மறைத்திருக்கக்கூடிய திரை ஒளியாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய முகத்திற்கு ஒரு திரை வைத்திருக்கின்றான். அந்த திரை ஒளி அல்லது நெருப்பு என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். லவ் கஷஃபஹு, அல்லாஹ் அந்த திரையை இப்பொழுது விலக்கினான் என்று சொன்னால் லஅஹரகத் சுபஹாத்து வஜீஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மினல் ஹல்க், படைப்பினங்களில் அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அத்தகைய எல்லா படைப்பினங்களையும் அவனுடைய முகத்தின் பிரகாசம் கரித்து விடும். அல்லாஹ்வுடைய பார்வை செல்லாத படைப்பினம் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு அவனுடைய முகத்தினுடைய பிரகாசம் எப்படிப்பட்டது? அவனுடைய திரையை அல்லாஹ் விலக்கினால் எல்லா அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா படைப்பினங்களையும் அந்த பார்வை அதனுடைய பிரகாசம் கரித்து விடும், எரித்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை தொடர்பாக சொல்லும் பொழுது இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் ரியானன், நீங்கள் உங்கள் இறைவனை கண்கூடாக நேரடியாக மறுமையில் என்ன செய்வீர்கள்? பார்ப்பீர்கள். சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. நபிகள் நாயகம் அல்லாஹ் கேள்வி கணக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபியாக போய் கேட்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்த பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். இது ஒரு நீண்ட செய்தி. சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்திடம் அல்லாஹ் கேள்வி கணக்கை துவங்குவதற்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுமாறு கோரிக்கை வைப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய அரிஷை நோக்கி செல்வேன். ஃபைதா ரஐது ரப்பி, என்னுடைய இறைவனை நான் பார்த்ததும் ஃபஅகவுலஹு சாஜிதன், அவனுக்கு சஜிதாவில் நான் விழுந்து விடுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வை பரிந்துரை செய்வதற்காக நான் அரிஷை நோக்கி செல்வேன். ஃபைதா ரஐது ரப்பி, என்னுடைய இறைவனை பார்த்ததும் நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன் என்று அல்லாஹ் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் மறுமையில் இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நாங்கள் எங்கள் இறைவனை மறுமை நாளில் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய பௌர்ணமி இரவு, இன்றைக்கு பௌர்ணமி இரவு, அந்த பௌர்ணமி இரவிலே சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஹல் துலாமூன ஃபீ ரூயத்தல் கமரி லைலத்துல் பத்ரி, பௌர்ணமி இரவிலே மேகங்களற்ற வானத்திலே சந்திரனை பார்ப்பது உங்களுக்கு நெருக்கடியாக இருக்குமா? இப்ப நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் மேகங்கள் இல்லாம சந்திரன் தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம ஒரு ஆள் முந்தி அடிச்சு சந்திரனை பார்க்க வேண்டுமா? தேவையில்லை. நம்ம இருந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம்? சந்திரனை பார்க்கலாம். இது போல நீங்க என்ன செய்வீர்கள்? அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அல்லாஹ்க்கு ஈக்குவல் சந்திரன் வழங்கிடக்கூடாது. நாம பார்க்கக்கூடிய பார்வை, நாம அல்லாஹ்வை பார்ப்பதற்கும் சந்திரனை பார்ப்பது தான் உதாரணம். அல்லாஹ்க்கு உதாரணம் கிடையாது. அல்லாஹ்க்கு எதுவும் ஈக்குவல் ஆகிட முடியாது. நாம எப்படி மேகங்களற்ற வானத்துல சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடிக்க மாட்டீர்களோ, அது போன்று மறுமை நாளில் ஆதம் நபியிலிருந்து எவ்வளவு கோடான கோடி மக்கள் மூமின்கள் இருந்தாலும், ஏன்னா காற்றுக்கு அல்லாஹ் பார்க்க முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், கல்லா இன்னஹும் ரப்பியும் யௌமையில் மஹ்ஜூபும், இறை மறுப்பாளர்கள் அன்றைய நாளிலே தங்களுடைய இறைவனை விட்டும் திரையிடப்படுவார்கள். காஃபிர்களுக்கு இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அப்போ மூமின்கள் செய்வார்கள், எப்படி நம்ம பௌர்ணமி இரவுல மேகங்களற்ற வானத்துல சந்திரனை பார்ப்பதற்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடிக்க வேண்டிய நெருக்கடிக்குள்ளாக வேண்டிய நிலைமை உண்டாகாதோ, அது போன்று அல்லாஹ் என்ன செய்யலாம்? நாம தெளிவாக பார்க்கலாம். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலே பெரிய பாக்கியம் எது? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய வசனம் சொல்லி காட்டுகின்றான். இறைவனுக்கு கைகள் இருக்கிறது. கைகள் என்றால் எப்படி? அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கிறது, அது எப்படி என்று நாம் சிந்திக்க கூடாது. ஏனென்றால் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய ஞானத்தில் அவன் நாடியதை தவிர வேறு எதையும் நம்முடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிவால் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவன் சொன்னா தான் நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய கைகள் இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை அவர்கள் மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கவில்லை. வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமுல் கியாமா, பூமி முழுவதும் மறுமை நாள் அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கும். அல்லாஹ்வுடைய கை என்பது அது எவ்வளவு வல்லமை பொருந்தியது என்பதை பார்க்கிறோம். சமாவாத்து மத்வியாத்தின் யமீனி, வானங்கள் எல்லாம் சூட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலக்கரத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விற்கு
கைகள் இருக்கிறது. அந்த கைகள் எப்படி என்று நாம் சிந்திக்க வேண்டியது இல்லை, சிந்திக்க கூட. அது எந்த படைப்பினங்களுக்கும் ஒப்பானது இல்லை, அது யாருக்கும் நிகரானது இல்லை. எந்த படைப்பினங்களுக்கும் ஒப்பாகாத விதத்தில் அல்லாஹ்விற்கு கைகள் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு காதுகள் இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், மறுமை நாள்ல யௌம யுக்ஷஃபு அன் ஸாக், அல்லாஹ்வுடைய காலை விட்டும் திரை அகற்றப்படும். ஃபைதஊன இல சுஜூத், முனாஃபிகின்கள் சுஜூது செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததிஊன், அவர்களுக்கு இயலாது. மூமின்கள் இந்த உலகத்தில் யாரு முகஸ்துதி இல்லாம அல்லாஹ்வை வணங்கினார்களோ, விளம்பரத்துக்காக இல்லாம இஹ்லாஸோடு அல்லாஹ்வை வணங்கினார்களோ, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய காலில் சுஜூத் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு கால்கள் இருக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்கள் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க. தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், தஜ்ஜால் ஆழ்வர், அவன் ஒரு கண் ஊனமானவன். இன்ன ரப்பக்கும் லைஸ பி ஆழ்வர், உங்களுடைய இறைவன் அவன் கண்கள் ஊனமானவன் கிடையாது. தஜ்ஜால் இந்த உலகத்தில் வரும்போது அவனுக்கு ஒரு கண் ஊனமா இருக்கும். அவன் தன்னை அல்லாஹ் என்று சொல்வான், ஆனால் அல்லாஹ் என்பவன் ஒரு கண் ஊனமானவன் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல்வேறு வசனங்களில் நூஹ் நபிக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நம்முடைய கண் பார்வையில் ஒரு கப்பலை கட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்ப அல்லாஹ்விற்கு கைகள் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்விற்கு கண்கள் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்விற்கு முகம் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான், மறுமை நாளில் எல்லாம் அழிந்து, இந்த பூமியின் மீது உள்ள அனைவரும் அழிந்து விடுவார்கள். வயபுகா வஜ்ஹு ரப்பிக், உம்முடைய இறைவனின் திருமுகம் நிலைத்திருக்கும். முகம் என்றால் முகத்தை கொண்டு இறைவன் நாடப்படுகிறான், இறைவன் மட்டும்தான் நிலைத்திருப்பான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹுஹு, அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர எல்லாம் அழிந்து போய்விடும். நம்முடைய நம்பிக்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு தோற்றம், ஒரு சூரத் இருக்கிறது. இறைவன் உருவமற்றவன் கிடையாது, அல்லாஹ்விற்கு என்று ஒரு தோற்றம் இருக்கிறது, அது யாருக்கும் ஒப்பில்லாத தோற்றம். இந்த உலகத்தில் நாம் இறைவனுக்கு எந்த தோற்றத்தையும் கற்பித்து விடக்கூடாது. நாம் மறுமை நாளில் நாம் ஈமானோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எனவே நாம் நம்முடைய நம்பிக்கையை வழிகேட்டில் இருந்து பரிசுத்தமாக்கி சரியான நம்பிக்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.